ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். புதிய நாளைக்கான தேவ பாட்டை தெரிவிக்க கர்த்தரை துதிக்கிறேன். குடும்ப துதியை அதை ஆசீர்வதிக்க ஆவியான பிரசன்னம் காணப்பட நம்ம தேர்வு என் மனைவி ஜாக்லின் அவர்கள் ஜோபில் ஆரம்பிச்சிருக்கோம். ஜோப் நேரத்துக்காக நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த மதிய வேலையில இந்த குடும்ப துதி ஆராதனை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மத்தியில் இறங்கி வருவீராக, கடந்து வருவீராக. பாடல்கள் ஆராதனை வேலை செய்தி வேலை ஆண்டவரே, தேசத்திற்காக ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் பொருட்படுத்தி வழிநடத்த முடியாமல் துதிக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால இறங்கி வர முடியாது ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மாத்திரம் மையப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென் சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையை குளிர்க்க வைக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கை வாடி போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை மனித போயிருக்கலாம். குளிர்க்க வைத்து ஆசை அருமையான பாடல், சுகவாழ்வு சீக்கிரத்து அருமையான பாடலை கையில் கட்டி பாடுகிறது. சுகவாழ்வு சீக்கிரமாய் துடிக்கும் பாதைகளாம் விடியும் பொழுதாய் வெளுக்கும். சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துடிக்கும் பாதைகளாம் விடியும் பொழுதாய் வெளுக்கும். முன்பின் நாம் கேட்கப்படும், முன் துன்பங்கள் நீக்கப்படும். தோட்டமேன உன் வாழ்க்கை மாற்றப்படும். தோட்டமேன உன் வாழ்க்கை மாற்றப்படும். அறிவாகிடும் மறுபலங்களோ குருவியே போதுமோ, அதை பொழுதிடும் அவசரிகளும் இல்லாமலே போதுமோ. அறிவாகிடும் மறுபலங்களோ குருவியே போதுமோ, அதை பொழுதிடும் அவசரிகளும் இல்லாமலே போதுமோ. குரல் கேட்கிறார், இயற்கையில் பேசுவார். உங்கள் குரல் கேட்கிறார், உன்னை தேற்றுவார். உன் கேட்கப்படும், துன்பங்கள் நீக்கப்படும். நீ பாய்ச்சல உன் வாழ்க்கை மாற்றப்படும். நீ பாய்ச்சல உன் வாழ்க்கை மாற்றப்படும். சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துடிக்கும். பாதையெல்லாம் வீடியம் பொழுதாய் சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துடிக்கும். பாதையெல்லாம் வீடியம் பொழுதாய் நடந்தவே புரியாதவர் துணிவானை குதிக்கிறார். ஒன்று பேசவே புரியாதவர் நாமத்தை உலகுவார். நடந்தவே புரியாதவர் துணிவானை குதிக்கிறார். ஒன்று பேசவே புரியாதவர் நாமத்தை உலகுவார். உன்னை எரித்தவர் அழுகிறார், அவமானத்தால் அழுகிறார். உன்னை எரித்தவர் அழுகிறார், அவமானத்தால் அழுகிறார். உன்னை எரித்தவர் அழுகிறார், மனதில் பொருள் ஆகிறார். உன்னை எரித்தவர் அழுகிறார், மனதில் பொருள் ஆகிறார். உன்பின் நாமம் கேட்கப்படும், உன் துன்பங்கள் நீக்கப்படும். நீ பாய்ச்சல்ல தோட்டமென என் வாழ்க்கை மாற்றப்படும். நீ பாய்ச்சல்ல தோட்டமென உன் வாழ்க்கை மாற்றப்படும். சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துடிக்கும். பாதையெல்லாம் விடியும் பொழுதாய் வெளுக்கும். உன்னை காத்திடும் நற்பரிசுத்தர் அவர் உறங்கினார், தூங்கினார். உன்னை அழைத்தவர் வழி நடத்துவார், அவர் என்றுமே மறந்திடார். உன்னை காத்திடும் நற்பரிசுத்தர் அவர் உறங்கினார், தூங்கினார். உன்னை அழைத்தவர் வழி நடத்துவார், அவர் என்றுமே மறந்திடார். உன் பரபரம் பிடிக்கிறார், நல்குணை நின்று உரைக்கிறார். உன் பரபரம் பிடிக்கிறார், உன் பரபரம் கொடுக்கிறார். சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துடிக்கும். பாதையெல்லாம் விடியல் பொழுதாய் இருக்கும். சுகவாழ்வு வெகு சீக்கிரமாய் துடிக்கும். பாதையெல்லாம் விடியல் பொழுதாய் இருக்கும். இந்த பாடல்ல இந்த 3 வரி என்னை ரொம்ப தொட்டது. நான் திருப்பி சொல்றேன், நீங்க வார்த்தை உருவாங்க கூட சேர்த்து பாடணும். உன் விண்ணப்பம் கேட்கப்படும்,
உன் துன்பங்கள் நீக்கப்படும். நீ பாய்ச்சலுள்ள தோட்டம் போல உன் வாழ்க்கையை மாற்றப்படும். உன் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறதா? வாழ்க்கை வராத வறட்சியா இருக்கிறதா? நீ பாய்ச்சல் போல மாற்றப்படுமா? விண்ணப்பம் கேட்கணும். பண்ற ஜபம் ஒன்னே சொல்றேன், நம்ம பண்ற ஜபம் ஒரு நாள் வீண் போகாது. ஜபத்து கட்டாய பதிவு. ஒருவேளை சீக்கிரம் வர்றான், ஒருவேளை தாழ்ந்துச்சு வர்றான், கட்டாய பலன். ஆகவே இந்த மாதிரி மாத்திரம் எனக்கு திரும்ப சொல்ற, உன் விண்ணப்பம் கேட்கப்படும். எல்லாரும் பாடின கை தட்டி, உன் துன்பங்கள் நீக்கப்படும். நீ பாய்ச்சலுள்ள தோட்டம் போல உன் வாழ்க்கையை மாற்றணும். 3 கை தட்டி பாடுவோம். விண்ணப்பம் கேட்கப்படும், துன்பங்கள் நீக்கப்படும். நீ பாய்ச்சலுள்ள தோட்டமென உன் வாழ்க்கை மாற்றப்படும். நீ பாய்ச்சலுள்ள தோட்டமென என் வாழ்க்கை மாற்றப்படும். உன் விண்ணப்பம் கேட்கப்படும், துன்பங்கள் நீக்கப்படும். நீ பாய்ச்சலுள்ள தோட்டமென என் வாழ்க்கை மாற்றப்படும். Hallelujah, hallelujah. சுக வாழ்வுல வெகு சீக்கிரமாய் இருக்கும். பாதையெல்லாம் விடியல் பொழுதாய் இருக்கும். சுக வாழ்வுல வெகு சீக்கிரமாய் இருக்கும். பாதையெல்லாம் விடியல் பொழுதாய் இருக்கும். எதையும் யோசிக்காம மழைப்போது 10 நிமிஷம் 10 மணி நேரம் கிடையாது. எல்லாரும் கண்கள் இப்படி வளர்கிறது. தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்ல மறந்து போகக்கூடாது. நன்றி சொல்ல மறவாதே. ஆண்டவருக்கு ஒரு நாள் நன்றி சொல்ல மறக்கூடாது. வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் நன்றி சொல்ல மறந்தாலும் அப்பெல்லாம் வாழ்க்கை ஆபத்து. விருதாவாகவே வாழ்க்கை கழிந்து போடலாம், பயங்கரத்தை கழிந்து போடலாம். கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். மார்ச் 20 ஆரம்பித்த லாக்டவுன் இன்னைக்கு 22 முடிஞ்சிருச்சு. 4 மாசம் ஆண்டவர் அற்புதமாய் நம்ம நடத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். எல்லாரும் வாய்ப்பு ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உங்களை துதிக்கிறேன் அப்பா, உங்களை துதிக்கிறேன் அப்பா. உள்ளத்தின் ஆழ்த்து நன்றி சொல்லுங்க சுவாமி. நன்றியால் பாடுகிறேன். நல்லவர் இயேசுவே, நன்மைகளை செய்கிறேன். நன்மைகளை என்னையே நான் நினைத்து நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. நன்றியால் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன். நல்லவர் இயேசு, நன்றியெல்லாம் நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு, நன்றியெல்லாம் நன்மைகளை நினைத்தேன். செங்கடலை நடுவாய் பிரிந்த இந்த தேவனின் கரமே, செங்கடலை நடுவாய் பிரிந்த இந்த தேவனின் கரமே, தாங்கிய நெறினால் வரைய தயவமா தயவா, தயவமா தயவா. ஆத்துமாவே நீ என்னாலும் ஏற்றுது. பழைய பாடல் எல்லாரும் சேர்ந்து ஆத்துமாவே என்னாலும் ஏற்றுது. இந்நாள் வரைக்கும் உனக்கு கிருபை தந்தாரே, உயிர் தந்தாரே, ஜீவன் தந்தாரே, சுகம் தந்தாரே, பலன் தந்தாரே, எத்தனையோ கிருபை செய்தாரே உன் உயிருக்கு எத்தனையோ கிருபை செய்தாரே. என்னாலும் ஏற்றுது. சந்தோஷமாய் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆத்துமாவே நீ என்னாலுமே
செய்ததால் என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். ஆண்டவருடைய அன்பை நினைத்து நீங்கள் உணரும் போது உங்களால் பாடி துதிக்காமல் இருக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பாடி மகிழ்கிறான். நீதிமானா இருந்தால் அவன் பாடி மகிழ்வான். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது, அவர் அன்பை இரக்கத்தை நினைக்கும் போது, தயவை நினைக்கும் போது உங்களால் பாடாமல் இருக்கவே முடியாது. கர்த்தரை எக்காலத்திலே ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஜீவனை பார்க்கிறோம், கிருபை மேலானது. சங்கீதம் 63:3 சொல்லுங்கள், ஜீவனை பார்க்கிறோம், கிருபை மேலானது. அந்த ஜீவனை பார்க்கும் கர்த்தருடைய கிருபை மேலானது. எல்லாரும் வரவேற்று, ஆண்டவரே எங்க ஜீவனை பார்க்கக்கூடிய கிருபை மேலானது ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. கேட்போம், அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. நாங்க இன்னும் வாழ, இன்னும் சேவை செய்ய, இன்னும் ஓட, இன்னும் சாட்சியா நிற்க, எழுந்து பிரகாசிக்க உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை, இன்னும் தேவை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ, பெரிதல்லோ. என் ஜீவனேனும் மலே மட்டும் காத்ததுவே. மட்டும் காத்தாதுவே. இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தம் பூர்வமா நிறைவேறும். நாள் முழுவதும் நடத்துங்கப்பா. நாள் முழுவதும் எங்களை நடத்தும். உங்களுடைய சட்டை நிழலிலே, கண்மனை வெடிப்பிலே, அம்பரா துணியிலே, நோவா பேழைக்குள்ளே, கரத்தின் நிழலிலே, சிலுவை நிழலிலே எங்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இவைக்குள்ள வைத்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பக்தர்களை தொடாதபடி, தீண்டாதபடி, அறியாதபடி எங்களை காத்துக் கொள்ளுங்கப்பா. நாள் முழுவதும் நடத்தும். ஏதாவது ஆத்துமா, சரீரம், குடும்பம் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கும். முழு நாளும் நடத்தும். உண்மை நம்பி இந்த நாளை ஆரம்பிக்கும். உடைய சபையில் முன்பாக செல்லட்டும். நலவன் கட்டப்படட்டும். சாத்தான் மின்னோக்கள் கீழே விடட்டும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்தில் சேர்ந்த பூமியில் செய்யப்படுவதாக. அன்றன்று ஆகாத நீர் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளின் மனிதர் பாவமோட்சம் மன்னி தருவோம். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பரமத்தில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமே. நம் தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு என்னுடைய மகள் ஜானட் முகில் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் இந்தியாவை ரட்சிக்க, எழுப்பு உண்டாக, இருள் விலக, தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தர, கொரோனா வைரஸ் அழிக்கப்பட, தேசம் பாதுகாக்கப்பட, ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்தில் உண்டாகும். ஜானட் முகில் ஜெபம் பண்ணுவாங்க. குடும்பமாய் ஒரு விஷயம் சேர்ந்து எங்கள் இந்திய தேசத்துக்காக செவிகளை பாராட்டு சேவைக்காக நன்றி செலுத்துகிறோமான எங்க இந்திய தேசத்துக்காக உங்க சமூகத்துக்கு வருகிறோமான நீர் ரட்சிக்கும்படியாய் செவிக்கிறோம். நீர் மனவெருக்கும்படியாய் செவிக்கிறோம். நீர் இரக்கமாய் இருக்கும்படியாய் செவிக்கிறோம். இரக்கத்தை வெளிப்படுத்த இந்திய தேசத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தீமையான கிரியைகள் அழிக்கப்பட முடியாது செவிக்கிறோம். பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிற மக்கள் மீட்கப்படுவார்களாக. சாபத்தில் இருக்கிற மக்கள் கடவுள் ஒரு விடுதலை நீ கட்டளை செவிக்கிறோம். பேசுகிற விபச்சாரத்தினால் ஆண்டவரே சப்பா கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆவிகள் அழிக்கப்பட முடியாது செவிக்கிறோம். அதனால் வாடிக்கொண்டிருக்கிற மக்களை நீ மீட்கப்படியாது செவிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற ஆண்டவரே விபச்சார விடுதிகள் மூடப்பட முடியாது செவிக்கிறோம். சினிமா தியேட்டர்கள் தேவாலயங்களாக மாறுவதாக ஆண்டவரே விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்கள் ரட்சி
ரட்சிக்கப்படுவார்களாக. கிரியைகள் அழிக்கப்படும் ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசுப்பா. விக்கிர ஆராதனை செய்கிற இடங்கள் கோவில்கள் ஆண்டவரே மூடப்படும் ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசுப்பா. நீர் ஆண்டவரே இயேசுப்பா செய்கிற தேவன் ஆண்டவரே இயேசுப்பா. நீர் ரட்சிக்கிற தேவன் ஆண்டவரே. வானத்துக்கு கீழே பூமியின் மேலே யாரால் ரட்சிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிற தேவன், ரட்சிப்பு கற்றவில்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே இயேசுப்பா. இந்திய மக்களை நீ ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிற. இந்த ஒரு விசை கண்ணோக்கி பார்த்தருள முடியாது ஜெபிக்கிற. இந்த ஒரு விசை நினைத்தருள முடியாது ஜெபிக்கிற. மனம் இறங்க முடியாது ஜெபிக்கிற. இறங்குதல் மகா பெரியது ஆண்டவரே இயேசுப்பா. நீர் இறங்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசுப்பா. வானவன் பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே நீர் அழிக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசுப்பா. அப்படியே ஆண்டவரே தற்போது தீயை செய்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் அழிக்கப்பட முடியாது ஜெபிக்கிற. இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே இயேசுப்பா. அது குறைக்கப்பட முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசுப்பா. இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட இறந்தவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே இயேசுப்பா. நீர் அவர்களை மீட்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசுப்பா. இந்த வியாதியினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு தனிமைப்பட்டிருக்கிற ஜனங்களோடு நீர் இடைப்பட முடியாது ஜெபிக்கிற. அவர்களை தொட்டு நீர் குணமாக்க முடியாது ஜெபிக்கிற. நீர் ரட்சகர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இயேசுப்பா ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் குணமாக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. சீக்கிரத்தில் ஆண்டவரே சபைகள் எல்லாம் திறந்து உண்மை ஆராதிக்க நீர் ஆண்டவரே வழி நடத்த முடியாது ஜெபிக்கிற. ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிற. அறிவிகளில் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற. பொறுப்பெடுத்து வழி நடத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபத்தில் பிதாவே ஆமென். ஆண்டவர் மகள் செய்த ஜெபத்தை கேட்டு இறங்கி தேசத்தை ரட்சித்து விடுதலையாக்க எழுப்புதல் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். தேசத்தின் எழுப்புதலை தேசத்தின் எழுப்புதலை கைத்தட்டி பாடு. வாருங்கள் வந்து பாருங்கள் தேசத்தின் எழுப்புதலை. தேசத்தின் எழுப்புதலை தேசத்தின் எழுப்புதலை. வாருங்கள் வந்து பாருங்கள் தேசத்தின் எழுப்புதலை. இந்தியாவின் எழுப்புதலை இந்தியாவின் எழுப்புதலை. வாருங்கள் வந்து பாருங்கள் இந்தியாவின் எழுப்புதலை. தேசியாவின் எழுப்புதலை தேசியாவின் எழுப்புதலை. வாருங்கள் வந்து பாருங்கள் தேசியாவின் எழுப்புதலை. நான் சொல்றேன், எழுப்புதல் மேல் தாகம் கொண்டு எழுப்பு மேல் வாஞ்சை கொண்டு நீங்கள் பாடி ஜெபிக்கும் போது கட்டாயம் எழுப்புதல் காத்து நீங்கள் இருந்து எழுப்புதலே ஒரு பங்கை நீங்கள் வலிப்பீர்கள். நான் சொல்றேன், ஏன்னா வேதத்தில் வசனம் இருக்கிற வசனத்தில் விசுவாசம் நீங்க பாடுங்க. பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டி கொடுங்கள். பின்மாறி ஒரு மழை வரும், அந்த வருகைக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான பின்மாறி காலத்து மழை, அது பேர் எழுப்புதல் பேர். ஏன்னா கூட்டமா ரட்சிக்கப்பட்டு கும்பலா குடும்பமா சபையில வந்து ஒரு பெரிய எழுப்புதல், ஆதி அப்போஸ்தலர் எழுப்புதல் வரப்போகிறது. அதற்கு முன்பாக கர்த்தர் தேசத்தை சுத்திகரித்து கொடுக்கிறார். ஜெபிக்கிறவங்க தான் இருப்பீங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்க தான் எழுப்புதல் இருப்பீங்க. இல்லைன்னா சுத்திகரிக்கும் போது கழுவி பெருக்கி தருவார்ல, அதோட உங்களை தள்ளி விட்டுருவார். புரியுதா உங்களுக்கு? நீங்க பெருக்கிறதா, நான் பெருக்கிருக்கிற வீடு எப்போட வீடு சுத்தமே பெருக்குவேன். எனக்கு வீடு பெருக்கிறது ரொம்ப பிடிக்கும். வீடு பெருக்கிறது துடைக்கிறதுலாம் பெருக்கி பெருக்கி தள்ளிடுவார். எப்போ? இப்ப சுத்திகரிக்கும் காலத்துல. இப்ப லாக்டவுன் உட்காந்து ஜெபிக்காம நீங்க வந்து பரியாசம் பண்ணி நயானித்தனம் பண்ணிட்டு எழுப்புது காலத்துல காத்துடாம இருந்தா எழுப்புது காலம் வரும்போது அதை பார்க்க அனுபவிக்க முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு பெரிய எழுப்புது வரப்போகிறது. அந்த எழுப்புதலை நமது ஊழியம், இயேசு உணர்த்துற ஊழியம் ஒரு பெரிய பங்கு வகிக்கும். என்னையும் கர்த்தர் கொண்டு அவர் திட்டத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுவாராம். ஆகவே வாட்ச் பண்ற பிள்ளைகள் எழுப்புதற்காக ஜெபியுங்கள், எழுப்புதற்காக வாஞ்சியுங்கள், தேவ சமூகத்தை காத்திருங்கள். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தேசத்தில் தருவார். இப்பொழுது நமக்கு பிஷப் டாக்டர் நிதிராஜ் கர்த்தருடைய செய்தியை வழங்கி நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஜெபம். ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் போடுகிற வாழ்த்துகிறேன். தேவ சமூகத்தில் காலை நான் எழுந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு அருமையான வசனத்தை காண்பித்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் மத்திய வரி. ஐசாயா 58:8. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. போதும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. இந்த வார்த்தை நான் இந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிட்டே இருக்கும்போது இந்த வார்த்தையில உள்ளது ரொம்ப தொட்டது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து.
ஒருவேளை உங்க வாழ்க்கை சுக வாழ்வு வாடி போயிருக்கிறதா, சுக வாழ்வு மடிந்து போயிருக்கிறதா, சுக வாழ்விலே அமைதி மகிழ்ச்சி இல்லையா, வாழ்க்கை சுகமா இல்லையா, ஏதோ வாழ்ந்து இருக்கிற பாஸ்டர். சில பேர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டா ஏதோ இருக்கிற அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. கர்த்தருடைய கிருபை. காலையில ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணாரு, ஒரு 8 மணி இருக்கும். அவருடைய வெட்டிங் டே வாங்கி திருநெல்வேலியில் இருக்காரு, தூத்துக்குடியில. 15 வருஷத்துக்கு முன்னாடி 2005ஆம் ஆண்டு இதே மாதிரி ஜூன் 23 திருமணத்தை நானும் தம்பி போய் கலந்து திருமணத்து பணிகளை வாழ்த்தும். அந்த போட்டோ வச்சு ரிமெம்பர் பிஃபோர் 15 இயர்ஸ் அப்படின்னு போனதுனால 15 வருஷம் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளுது. போட்டோ தாங்க பார்த்தேன். தம்பி உடனே போன்ல வந்தாரு, எனக்கு ஜாப் பண்ணுங்க. அப்போ கேட எப்படி இருக்க தம்பி, 15 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, ஏதோ போதும் இது நடந்துருக்குது. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, வாழ்வு எப்படி இருக்கு, ஏதோ இருக்கு, ஏதோ சாபமா இருக்கிற. நான் சொல்றேன், ஒருவேளை உங்க வாழ்வு மடிந்து போயிருக்கலாம், உங்க வாழ்வு சுபிட்சம் இல்லாம இருக்கலாம், உங்க வாழ்வில் வாடி போயிருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்க்க வார்த்தை கடந்து வருகிறது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல, எப்ப கேட்காதீங்க, சீக்கிரத்துல துறாகவே அந்த பாட்டு பாடணும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்து துருக்கும் சொல்லி, உன் விண்ணப்பம் எல்லாம் கேட்கப்படும், துக்கம் எல்லாம் ஆட்டப்படும், உன் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துடிக்கும். போகட்டும். செய்தி தலைப்பு, சீக்கிரத்தில் கர்த்தர் சுக வாழ்வை துடிக்க செய்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? அதே அதிகாரத்துல ஒரு 3 ஆசீர்வாதம் சொல்லி ஜெபம் பண்றேன். நம்பர் 1, முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். போதும். நீ சுக வாழ்வு துடுக்க போகுதுன்னு சொன்னால என்ன சொல்றாங்க, மறு உத்தரவு அருள்வார். நல்லா கவனிங்க. நான் பண்ற ஜபத்துக்கு இன்னும் பதில் வரலன்னு சொன்னா இன்னும் சுக வாழ்வு துடுக்க ஆரம்பிக்கிற அர்த்தம். சுக வாழ்வு துடுக்க போகுதுன்னு சொன்னா அதுக்கு முதல் அடையாளம், முதல் ஆசீர்வாதம், ஜபத்துக்கு மறு உத்தரவு அருள்வார். நம்ம இப்ப இந்த கொரோனா கிருமி பரவி கொடுக்குது, அதிகமா ஜெபிக்கிறோம், இன்னும் நமக்கு ஒரு விடுதலை வரலையே இருக்கலாம். இன்னைக்கு ஜீசஸ் கிளாஸ்ல இருந்து ஒரு ஊழியர், மூத்த ஊழியர் போன பேசணும்னு கேட்டாரு. நான் கேட்டேன், இது கொடுத்து கர்த்தர் என்னதான் வெளிப்படுத்துறாரு கேட்டேன். இன்னும் 3 மாசம் ஆகும்னு சொல்றாரு பாஸ்டர். நான் ஜெபம் பண்ணு. அப்ப ஆண்டவர் வந்து பழைய நிலைமை வச்சு 3 அல்லது 4 மாதம் திட்டம் என்கிட்ட சொன்னாரு. நான் பெரிய ஊழியை காட்டி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப பேசிட்டு சொன்ன, இவ்வளோ ஜெபம் பண்றவன் மார்ச் மாசத்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அவர் ஜபத்தை கேட்கிறவ சுகவாழ்வு துடுக்க போதுன்னு சொன்னா ஜபத்துக்கு பதில் வந்துடும். தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக. முதல் குறிப்பு சுகவாழ்வு. அவ்வளவுதான் அந்த வரி ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி ஒரு முறை பாடுங்க, எல்லாம் கைத்தீர் பாடணும். எத்தனை பேர் பாடுனீங்கன்னு தெரியல. உன் விண்ணப்பம் கேட்கப்படும், உன் துன்பங்கள் நீக்கப்படும், உன் சுகவாழ்வு துடுக்கும் சொல்லி. நான் சொல்றேன், சுகவாழ்வு துடுக்க போதுன்னு சொன்னா முதல் குறிப்பு விண்ணப்பம் கேட்கப்படும். முதலாவது மறு உத்தரவு அருள்வார். இரண்டாவதாக 11ஆம் வசனம் முதல் வரி படிங்க. 11ஆம் வசனம் முதல் வரி. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி. வறட்சியான காலம், இப்ப வறட்சிதான் அருமையானவர்களே. இப்ப வந்து பயங்கரமான வறட்சி கொடுக்கிறோம். கேஸ் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை டெய்லி பெட்ரோல் 30 ஏற்றிக்கிறாங்க. டெய்லி பால் காசு ஏற்றுறாங்க. பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு, பயங்கர மலைக்கு சமாளிக்கான காய்கறி விலை ஏறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு, வறட்சி. எங்க பார்த்தாலும் வருமானம் இல்லை. நகை விலை ஒரு சில, நான் வந்து நியூஸ் எப்பயாவது பார்ப்பேன், ஒரு சிலர் 38,000 ஆயிடுச்சான். 38,000 ஆயிடுச்சா, டிசம்பருக்குள்ள 1 லட்சம் ஆயிடும். ரவுண்டா 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அருமையான விலையே பயங்கரமான வறட்சிக்குள் இருக்கிறோம். ஆனா சுக வாழ்வு துருத்திச்சு சொன்னா வறட்சியிலும் உங்களை திருப்திப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமே சொல்லுவீங்க? எங்க பார்த்தா வறட்சி காணப்படும், உன்னை கர்த்தர் திருப்திப்படுத்துவார். எங்க பார்த்தாலும் வறுமை காணப்படும், உன் குடும்பத்தை கர்த்தர் திருப்திப்படுத்துவார், உன் பிள்ளைகளை கர்த்தர் திருப்திப்படுத்துவார். சோ ரெண்டாவது திருப்திப்படுத்துவார். முதல் குறிப்பு வந்து மறு உத்தரவு அருள்வார். இரண்டாவது சுகவாழ்வு துருச்சி சொன்னா திருப்திப்படுத்துவார். கடைசியாக 11ஆம் வசனம் பின்பகுதியை படிங்க. 11ஆம் வசனம் பின்பகுதி. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், பாருங்க, தோட்டம் போல இருப்பான். சாதா தோட்டம் கிடையாது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருப்பாய். வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வற்றாத நீரூற்று போல இருப்பாய். இது ரெண்டையும் சேர்த்து இந்த நீர் தோட்டம், நிறைய தோட்டம் இருக்குல்ல, எனக்கு தெரியும், பெரிய பெரிய தோட்டம் பார்த்துருக்கேன். தண்ணியே இருக்காது, ஒரு பெரிய கிணறு இருக்கும். எட்டி பார்த்தா அந்த கிணறுக்கு பல்ல வந்து நம்ம இழுக்கும்.
இவ்வளவு பெரிய பள்ளமா இருக்கும், தண்ணியே இருக்காது, எட்டி பார்த்து இழுத்துரும். அருமையானவர், தண்ணி இல்லாத தோட்டம். ஆனா சொல்றாரு, நீர் பாய்ச்ச தோட்டத்தை போல் இருப்பார், வற்றாத நீரில் வற்றாத நீரில் பச்சை செழிப்புன்னு சொல்லப்படுகிறே. மூணாவது, சுக வாழ்வு சொல்லித்தால் செழிப்பு உண்டாகும். இனிமேதான் எங்க பச்சை செழிப்பு வரும்போது, அடுத்தது வெட்டி கிழின்றாங்க, அடுத்தது யுத்தம்ன்றாங்க, அடுத்தது நஷ்டம்ன்றாங்க, அடுத்தது வருமானாங்க, உலகம் அப்படியே அழிஞ்சு போயிடும். ஒரு அம்மா சொல்லுது, ஜபத்துல உட்காந்து வச்சா கண்ணை முடிச்சு ஆண்டு வாய் திறக்கவே இல்லையா, போய் கிட்ட போய் முட்டி மௌனமா இருக்கா, என்ன கட்ட இப்படியே உலகம் அழிஞ்சிருன்னு சொல்றாராம். இந்த அம்மா பிரார்த்தசி, அது புது அம்மா. நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு, நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தையை கொண்டு நான் பேசுகிறேன். அக்காலது பிபிலிக்கல், நான் ஜபம் பண்ண பொழுது அவனோட தொடர்பு வைத்துக் கொள்ளும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை தைரியமா பேசுகிறேன். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க ஆரம்பிச்சு சொன்னா, உன் ஜபத்துக்கு பதில் வந்து விடும். துளிர்க்க ஆரம்பித்து சொன்னா வறட்சியை திருப்திப்படுத்துவார். துளிர்க்க ஆரம்பிச்சு சொன்னா மாபெரும் செழிப்பை நீ காண்பாய். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில். ஒன்னு ஒரு முறை என் கூட இந்த பாட்டு பாடுவோமா? அந்த முதல் 4 வழி. உன் சுக வாழ்வு சீக்கிரத்திற்கு பாடும், உன் விண்ணப்பம் கேட்கப்படும், துன்பங்கள் நீக்கப்படும். அந்த மாதிரி என் கூட சேர்ந்து கை தட்டி பாடுங்க. தயவுசெய்து வேர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி கை தட்டி பாடுங்க. இந்த வார்த்தை இருக்கும் பலிக்கும். எல்லாரும் சேர்ந்து பாடும். சுக வாழ்வு வெகு சீக்கிரமாய் துளிக்கும், பாதையினால் விடியல் பொழுதாய் சுக வாழ்வு வெகு சீக்கிரமாய் துளிக்கும், பாதையினால் விடியல் பொழுதாய் கேட்கப்படும் பரலோக பிதாவே, நன்மையான மதியானவளைக்கான நன்றி. இந்த குடும்ப துதியாரை சொன்ன ஆறுதலான வார்த்தைகளை ஸ்தோத்திரம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளுக்கும் சொன்னீங்களே. எங்க வாழ்க்கை இப்பொழுது வாடி போயிருக்கிறது, சோர்ந்து போயிருக்கிறோம், மனமடைந்து இருக்கிறோம். ஆனா சீக்கிரம் துளுக்கும் சொன்ன வார்த்தைகளை ஸ்தோத்திரம். துளிர்க்கும் பொழுது கொடுக்க 3 ஆசீர்வாதி ஆரம்பணும். எங்கள் ஜபத்துக்கு மறு உத்தரவு வரும். அனைவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியை நீக்கி செழிப்பை கட்டிடுவேன். வறட்சி விட்டு திருப்திப்படுத்தி இந்த ஆசீர்வாதத்தை இப்ப ஆண்கள் வாக்குற ஒவ்வொரு பிள்ளைக்கு தாரும். இந்த வார்த்தைக்கு பலிக்கட்டும். தேசத்திலே பரவ தீவிரமான கொரோனா எங்களையும் எங்கள் சம்மந்தப்பட்ட தாக்காமல் இருக்க பலத்தை பாதுகாப்புதான். சீக்கிரமா இந்த நோயிலிருந்து எங்கள் தேசத்தை விடுதலையாகும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. பிதாவாக தேவனுடைய அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்தமான கரங்க ஆசீர்வாத வழி நடத்தணும். இன்றும் இன்று சதா காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகம் வருகிறவரைக்கும் ஒவ்வொருவரும் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அன்பானவர்களே, இன்னைக்கு டியூஸ்டே அற்புத ஜபம் 7 மணிக்கு ஆன்லைனில் சந்திப்போம். ஒரு 45 நிமிடம் 7 to 7:45 ஒரு பாட்டு, ஒரு 10 நிமிஷம் யோசிப்பு. நான் தான் இன்னைக்கு செய்தி எவ்வளவு அருமையான தீர்க்க செய்தி கொடுத்திருக்கிறார். செய்தி கொடுக்கும் வாசகத்தில் ஜெபம் பண்ணுவோம். காலை 7 மணிக்கு ஜீசஸ் யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் சந்திக்க அன்போடு அழைப்பு கொடுக்கிறேன்.